ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவினின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். செல்போனில் அழைத்து முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் முதல் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் அவர். வணக்கம். நெல்லையில் ஆவண கொலை நடைபெற்ற நிலையில் கவினுடைய குடும்பத்திற்கு தொலைபேசி வாயிலாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசி தற்போது ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். சாதி வெறியால் ஆவண கொலை செய்யப்பட்ட கவினின் குடும்பத்தினரும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் ஆறுதல் தெரிவித்து வருகிறார். தூத்துக்குடியில் தொழிற்சாலை தொடர்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள முதலமைச்சர் சென்ற நிலையில் தொலைபேசி வாயிலாக கவினின் தாய் மற்றும் தந்தையரிடம் பேசி சட்டம் தனது கடமையை செய்யும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிப்பது மட்டுமே அரசனுடைய நோக்கமாக இல்லை, தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டனை பெற்று தருவோம் என்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த மூலமாக கூறியிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்து இத்தகைய சதி செயலிலும் ஈடுபட்ட நபர்கள் எக்காரணத்தை கொண்டும் விடுவிக்கப்பட மாட்டார்கள், அவர்களுக்கு கடுமையாக தண்டனை கொடுக்க அரசு சார்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் குற்றம் செய்யப்பட்டவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். கவினின் மரணத்தை தொடர்பாக பல்வேறு விவாதங்கள் சமூக ரீதியாக ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக இந்த கவினுடைய இந்த மரணத்தை பல்வேறு விஷயங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் அமைப்புகள் ரீதியாகவும் கடும் கண்டனம் தெரிவித்தும் அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அடிப்படை கொலை என்பதே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இத்தகைய கொடூரமான கொலை படித்த இளைஞர்கள் மத்தியில் சாதி வரி இத்தகைய ஊறி கிடப்பது ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என்று சமூகத்தின் மூலமாக பல்வேறு தரப்பினரும் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும் நிலையில் முதலமைச்சர் அவர்கள் தற்போது கவினுடைய குடும்பத்திற்கு தொலைபேசி வாயிலாக பேசி அந்த குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தது மட்டுமல்லாமல் தவறு செய்தவர்கள் கடும் தண்டனை கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் ஏற்கனவே அரசின் சார்பில் அந்த குடும்பத்திற்கு நிதியும் ஒதுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் தான் தற்போது முதலமைச்சர் அவர்கள் கவினுடைய தாய் தந்தைக்கு பேசி தற்போது ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்.